இறைவனுடைய சன்னதிக்கு அழிச்சுட்டு போய் குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறார். மொட்டை அடிக்கும் பொழுது அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இந்த குழந்தையானது புனிதம் மிக்கவனாக மாறுகிறான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பகுதியை மழிக்கிறார்கள். பிரார்த்தனையை பண்ணிட்டு முடியை கொண்டு போய் தானே கொடுக்குறோம் சுவாமின்ற, என்னுடைய தலைமுடியையே நான் உனக்கு காணிக்கையாக அளித்து விட்டேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு இடத்தினை அந்த பகுதியை கொண்டு போய் தலைவாசைப்படியில் நிச்சயமாக வைக்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைவாசலுக்கு நேராக தலையை வைத்து படுக்க கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாகவே அமைந்திருக்கிறது. முதல்ல வாசல் அப்படின்னு வரும்பொழுதே, தலைவாசல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, தலைவாசப்படி அப்படின்னே சொல்றா. அதனை ஒரு புறமாக நினைவிலே கொள்ள வேண்டியது, அந்த தலைவாசப்படி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடு அப்படிங்கிற உள்பகுதிக்கும் வெளியிலே தெரு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி சந்திப்பு அப்படின்னு வரும்பொழுது, ஒரு ஜங்ஷன் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒரு இணைப்பு அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்திலே தோஷம் என்பது அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் அந்த இடத்திலே இறை சாநித்தியம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாயில் படியிலே நாம் இறை மூர்த்தங்களை அந்த இதுல பதிய வைக்கிறோம். இது போக அந்த வாசல் படியை டெய்லி தொடச்சு அதுல மஞ்சள் பூசி குங்கும பொட்டெல்லாம் வச்சு அந்த இடத்திலே எலுமிச்சம்பழத்தெல்லாம் நறுக்கி வைக்கிறா இல்லையா. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது ஒரு தோஷம் நிறைந்த பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். இப்ப அப்படியே நம்ம மனிதன் இப்ப தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்றா இல்லையா, இந்த மனிதனுடைய உடம்பு என்று வரும் பொழுது இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய தலைப்பகுதி கூட அப்படி ஒரு இணைப்பான ஒரு பகுதி தான். எந்த பகுதிக்கு இணைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூமி அப்படிங்கிற அந்த பிருத்திவி அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த பிருத்திவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மண், இந்த பூமிக்கும் ஆகாயம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆகாயம் இந்த அண்டவெளிக்கும் இடையே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்றார். அதனாலதான் இந்த தலை முடியானது, அந்த தலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த முடியானது மிகவும் தோஷம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. தலையை தொட்டு ஒரு முடியை தொட்டுட்டோம் சொன்னா உடனே கையெலம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. பூஜை நேரத்துல கூட ஒரு புஷ்பத்தை பிரசாதமா கொடுக்குறான்னு சொன்னா அந்த புஷ்பத்தை கணவனானவர் அந்த மனைவியிடத்திலே கொடுக்கும் பொழுது அந்த மனைவியானவர் அந்த புஷ்பத்தை வாங்கி தலையில வச்சுக்கிறான்னு சொன்னா மனைவி கையில கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. எதற்காக என்று சொன்னால், அவர் புஷ்பத்தை தலையிலே வைத்துக் கொண்டார் என்பதற்காக அல்ல, தன்னுடைய தலைமுடியை கரங்களால் தொட்டு விட்டார் என்பதற்காக. அப்படி தொடும் பொழுது அந்த முடியை தொட்டாலே தோஷம் ஏன் சொன்னான்னா, அந்த இடமானது ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சந்திப்புன்னு வந்தாலே அந்த இடத்திலே தோஷம் என்பது இருக்கும். அந்த தோஷம் நீங்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் பெண்கள் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த உச்சி வகிட்டிலே குங்குமத்தை வைத்துக் கொள்கிறார்கள். ஆண்களும் கூட தினந்தோறும் திருநீற்றினை இட்டுக் கொள்ளும் பொழுது முதலிலே தலைப்பகுதியில இட்டுக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கொஞ்சம் திருநீர் நீரிலே குழைத்து முதல்ல திருநீரை இந்த இடத்துல வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நெற்றியிலே பூச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி மனிதனுடைய தலைப்பகுதி என்பது ஒரு இணைவான பகுதி தான், ஒரு இணைப்பு அப்படிங்கிற இருக்கக்கூடிய பகுதி தான். அது ஒரு தோஷம் நிறைந்த பகுதின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த தலைவாசல் எடுத்துட்டோம்னா அதை ஏன் வெறும் வாசப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதற்காக தலைவாசல் என்று சொன்னார்கள், தலவாசக்கால் என்று ஏன் சொன்னார்கள் சொன்னா, அந்த வீட்டினுடைய தலைபாகமாகவே அந்த பாகமானது பார்க்கப்படுகிறது. இப்ப அப்படியே ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கோ. மனிதனுடைய தலை என்பதும் ஒரு தோஷமான பகுதின்னு சொல்லிட்டோம், அதே மாதிரி வீட்டினுடைய தலைப்பகுதி என்பதும் ஒரு தோஷமான பகுதி தானே. இந்த தோஷமான பகுதியிலே மனிதனுடைய தலை சென்று வைக்க கூடாது. அப்படி வைத்தால் அங்க இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் என்ன ஆகும்னு சொன்னா, இந்த தலையானது ஈர்த்து கொண்டு விடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்திலே தலையாக கருதி பூசணிக்காய் அறுத்து வச்சிருப்பா, அந்த பூசணிக்காயிலே அந்த எதிர்மறை சக்திகள் சென்று சேர்ந்து விடும். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சிருப்பா, அந்த எலுமிச்சம்பழத்தில் எதிர்மறை சக்திகள் சென்று சேர்ந்து விடும். அந்த இடத்திலே எப்பொழுதும் தெய்வீக சாநித்தியம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சு அந்த இடத்தை புனிதமாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில கொண்டு போய் தோஷமான ஒன்றை கொண்டு போய் வச்சோம்னா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய தெய்வீக சாநித்தியம் என்பது நகர்ந்து விடும் அல்லவா. அந்த தெய்வீக தன்மை என்பது நகர்ந்து விட்டு அந்த இடத்தில எதிர்மறை சக்திகளானது தன்னாலே வந்து சேர்ந்து விடும். அந்த எதிர்மறை சக்திகளை இந்த தலைப்பகுதியானது ஈற்றுக்கொண்டு விடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் வாசக்கால்ல தலை வச்சு படுக்காதே அப்படிங்கிறத நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா?
அதனாலதான் இது தோஷமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த முதல் வயது முடியும் பொழுது அந்த இறைவனுடைய சன்னதிக்கு அழிச்சுட்டு போய் குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறார். மொட்டை அடிக்கும் பொழுது அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இந்த குழந்தையானது புனிதம் மிக்கவனாக மாறுகிறான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பகுதியை மழிக்கிறார்கள். பிரார்த்தனையை பண்ணிட்டு முடியை கொண்டு போய் தானே கொடுக்குறோம் சுவாமின்ற, என்னுடைய தலைமுடியையே நான் உனக்கு காணிக்கையாக அளித்து விட்டேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு இடத்தினை அந்த பகுதியை கொண்டு போய் தலைவாசைப்படியில் நிச்சயமாக வைக்க கூடாது. இந்த மாதிரி வச்சு படுத்தா கண்டிப்பாக உடம்பிலே ஆரோக்கிய குறைவு என்பது ஏற்பட்டுவிடும். அதுவும் என்ன மாதிரி ஆரோக்கிய குறைவு தெரியுமா? சித்த பிரமை என்பது உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்றார். மூளை பகுதியானது பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் என்பது கடுமையாக பாதிக்கப்படும். இதையெல்லாம் உணர்ந்துதான் நரம்பு மண்டலம் மூளையில பாதிச்சா என்ன ஆகும்? சிஷர்ஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா? அதாவது வலிப்பு நோய் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் சொல்லுவா இல்லையா? இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதனை நினைவூட்டுகின்ற விதமாகத்தான் அந்த வாசக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தலவாசக்கால் என்ற பெயரிலேயே அழைத்தார்கள். தலைவாயில் என்று ஏன் அதனை அழைத்தார்கள் சொன்னா, தலையை அந்த இடத்திலே வைத்து படுக்க கூடாது என்பதற்காகத்தான். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.